நீட் தேர்வு தொடர்பான வழக்குகளை வரும் ஜூலை 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கியதில் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை சுட்டிக்காட்டி இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வுகளை ரத்து செய்ய வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் இவ்வழக்கின் விசாரணை நடைபெற்ற போது மத்திய அரசு, தேசிய தேர்வு முகமை, CBI உள்ளிட்ட எதிர்மனுதாரர்கள் நீட் முறைகேடுகள் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஆகியவை தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு, தேசிய தேர்வு முகமை, CBI ஆகியவை தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஜூலை 12ஆம் தேதி முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி தெரிவித்தார். பின்னர் சில நிமிடங்களில் வழக்கை ஜூலை 15ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு ஒத்திவைப்பதாக தலைமை நீதிபதி கூறினார். அப்போது குறுக்கிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தன்னால் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக முடியாத சூழல் உள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீட் வழக்கை ஜூலை 18ஆம் தேதி வியாழனன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என கூறி வழக்கை ஒத்திவைத்தார்.